some of our students, our academy students, has scored a very good percentile in this JEE main examinations. I hope you all heard about the examination. The first attempt for these academic year students has been finished. You all know that. So some of our students, academy students, has scored a very good percentile. Really, they have sent the mark sheet to me. Really, I am very proud of that. Another thing, because your senior Anna and Akkas are scored that much, and still more students are going to write their second attempt. சரிங்களா? ஸோ அதனால the preparations உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகமா இருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் கான்சென்ட்ரேட். அவர் ஃபோக்கஸ், அவர் டெஸ்டினி இஸ் டு ஜாயின் இன் த பெஸ்ட் காலேஜ் இன் இந்தியா என்ஜினியரிங் காலேஜஸ்ல. நான் தான் சொன்னேன் 4 தான், ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள்-ஐடி அண்ட் சென்ட்ரலி ஃபண்டட் காலேஜஸ். இந்த 4 தான் இருக்கிறதுல பிரீமியர் காலேஜஸ். இதுல எங்க சேர்ந்தாங்கன்னா யூ ஆர் பெஸ்ட். ஸோ அதை மெயின்ல வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன இப்பத்துல இருந்தே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். Are you ready now? All please, yes, all the students. Yes, because already 10 minutes போயிடுச்சு என்னுடைய டைம் இல்லையா? So I am really sorry for that. அது என்ன தெரியல, நான் பட்டாலும் ஒரு சைடு கத்திட்டு இருக்கேன், நீங்க பட்டாலும் கூட்டிட்டு இருக்கீங்க. Anyway, today we are going to discuss the vector product. This is the last session in your vector algebra in your 11th standard. I already told you, we combinedly we can call this vector algebra and three-dimensional geometry. We have combinedly called that is a three-dimensional geometry. Okay, and the unit la irundha உங்களுக்கு நிறைய questions வரும். So இப்போ நம்ம பார்க்க போறது vector product. இத பத்தி vector product நிறைய பார்க்க போறோம். Please listen carefully here. Now இதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ஈஸியா சொல்லிட்டேன். டாட் ப்ராடக்ட் ஏதாவது 2 வெக்டரை வச்சு போட்டேன். இதுக்கு வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெரியுங்களா? ஸ்க்ரூ இருக்குல்ல, ஸ்க்ரூ டைட் பண்ணுவோம். நம்ம நிறைய பேருக்கு அது நம்ம சின்ன டாய்ஸ் வாங்கும் போது கூட ஸ்க்ரூவை டைட் பண்ணுவோம். இப்ப நிறைய கேட்டகரிஸ் அதே போல வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கினோம்னா அதை ஓப்பன் பண்ணி பேட்டரி போனோம்னா we have small screws are there. அதுல 2 விஷயம் இருக்கும். ஒன்னு ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ, ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்க்ரூ. நம்ம தம்பு எப்படி இருக்கு வச்சுங்க, இந்த தம்பை வச்சு ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம சுத்தும் பொழுது அதுதான் வந்து வெக்டர் ப்ராடக்ட். அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த தம்பு இருக்கு இல்லையா, ஐ கேன் ரைட் திஸ் as ஸ்க்ரூ. அப்படி நம்ம பண்ணும் பொழுது we can do like this. இப்படி இருக்கும் அந்த ஸ்க்ரூ பொசிஷன். அப்போ இது ரெண்டும் தான் A and B vectors. இது ரெண்டும் தான் we call it as a A vector and B vector. And அந்த தம்பு வச்சிருக்க இல்லையா, நான் டர்ன் பண்றது, this is A vector and this is B vector. இந்த தம்பு ரொட்டேட் பண்ற இல்லையா, இதுதான் அந்த ப்ராடக்ட்ட கொடுக்குது. A vector cross B vector. This will give you the product. இதுதான். அதே போல லெஃப்ட் ஹேண்ட்னா தலைகீழ வந்துரும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சொல்லும் பொழுது பாருங்க, இட் becomes like this. இப்படி வந்துரும் லெஃப்ட் ஹேண்ட். அந்த தம்புடைய இது வந்து உனக்கு கீழே டவுன்வர்ட்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வெக்டருடைய ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நான் டயக்ராமேட்டிக்கா உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதுதான் வந்து இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ற. ஞாபகம் வச்சுக்கணும். வெக்டர் ப்ராடக்ட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்க்ரூ. இப்போ இந்த பாருங்க, அதே A vector, அதே B vector is there. But here what happens? This becomes opposite direction. There we have upward direction. Here it is downward direction. This is left hand screw rule. Sorry, right hand screw rule. This is left hand screw rule. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா வெக்டர் ப்ராடக்ட்டை நம்ம மறக்கவே மாட்டோம். இப்போ எப்படி இதனுடைய டெஃபினிஷன், how can I explain the vector product அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஆக்சுவலி இது எப்படி திரும்ப சொல்லலாம், இது ஐன்னு வச்சுங்க யூனிட் வெக்டர், இது ஜேன்னு வச்சுங்கல, இது ஆல்வேஸ் கே. அப்போ what is the meaning of that? Can anyone tell me? If I take the A vector unit vector is I, B vector's unit vector is J, and the A cross B unit vector is K, what is the meaning of that? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, this should be in a right angle triad. நான் போட்டு காமிச்சேன்ல ஏற்கனவே, we have a 3-dimension axis x, y, z. Is it right? போட்டோலியா? say yes. Come on, Arisha, Praveen Kumar and students. டக்குன்னு வர மாட்டேன். கமலம், are you? Kamalam is there. X, y, z. So this is the 3 angle which is called perpendicular to each other. இதுக்கு பேர் தான் right angle triad. Am I right, Praveen Kumar? Yes sir. Right. இப்ப பாருங்க, இந்த இதுவை வச்சுதான், டெக்னிக்கை வச்சுதான் நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப சப்போஸ் I have taken 2 vectors, A vector and B vector.
traveling in the same direction. So I am just, this is called A vector and this is called B vector. இது A vector எடுத்துக்கிறேன், இது B vector எடுத்துக்கிறேன். இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து theta, which means theta is the angle between A vector and B vector. That should be lies between 0 and pi. Condition ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த A வெக்டருக்கும் B வெக்டருக்கும் ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டர் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். அந்த பெர்பெண்டிகுலர் வெக்டர் தான் A வெக்டர் கிராஸ் B வெக்டர். தெரிஞ்சுதுங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் A வெக்டர் B வெக்டர் இருக்கு. இந்த பெர்பெண்டிகுலர் வெக்டர் இருக்கு இல்லையா, A வெக்டர் கிராஸ் B வெக்டருக்கு, அதுக்கு பேர் என்ன சொன்னா n கேப். அப்போ இந்த n கேப் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, it is a unit vector perpendicular to both A vector and B vector. இப்படிப்பட்ட ஒரு வெக்டர்ஸ் இருக்கு. இது ரைட் ஹேண்ட் ரூலா லெஃப்ட் ஹேண்ட் ரூலா? இது எந்த டைப்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்க்ரூ இது பண்றதா, டிரைவ் பண்றதா, இல்ல ரைட் ஹேண்ட் சைடு பண்றதாமா? இது right hand side. Right hand side. Yes, the thumb is upwards. If the thumb is down, it is right. அப்ப அதே எக்ஸாம்பிளா வெச்சுக்கிறேன். Suppose we have, if A vector and B vector be two vectors and theta be the angle between them, then their vector product is defined as, எப்படி define பண்றதுன்னு பாருங்க. I can write your A vector cross B vector, which is equals to modulus of A vector, modulus of B vector, sin theta into n cap. இப்போ ஒரு கேள்வி வரும், அங்க டாட் ப்ராடக்ட் ஜஸ்ட் டு ஹேவ் a compare, அப்படியே கம்பேர் கொடுத்துட்டு போயிடுறேன். கம்பேரிட்டிவ்லி there we have same thing, modulus A modulus B cos theta, n cap வராது. There I told you that is the scalar product. Scalar products means we'll get only the numerical value, but in cross product we don't have a numerical values. It should be in a vector. சரிங்களா? அப்போ இந்த n cap இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லனா, n cap is a unit vector perpendicular to both A vector and B vector. சரிங்களா? perpendicular to both A vector and B vector. இப்போ நான் மூணு கேஸ் இங்க எடுத்தேன் இல்ல? So we have a three unit vectors, I vector, J vector, K vector. இப்போ suppose I vector, J vector னு ரெண்டு யூனிட் வெக்டர் இருக்குது. கண்டிப்பா K vector அதுக்கு என்னவா இருக்கணும்? அந்த ரெண்டு வெக்டருக்கும் என்னவா இருக்கணும்? surely, come on quick, என்னவா இருக்கணும்? it should be the perpendicular vector-ஆ இருக்கணும். புரியுதுங்களாமா? கண்டிப்பா அது அதுதான் ரைட் ஆங்கிள். அப்ப என்ன சொல்லணும்னா, IJ are the two unit vectors, then we can say K vector is the unit vector which is perpendicular to both A and B. அந்த மாதிரி சம்ஸ்லாம் போட போறோம் நம்ம. அதுக்காக தான் எப்பயே சொல்லிட்டேன் நான். இந்த ஐடியாஸ், இந்த டிப்ஸ், இதுக்கெல்லாம் நான் சொல்றது பேரு டிப்ஸ். இந்த டிப்ஸ் சின்ன சின்னதை வச்சீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் ஹரிபிரசாந்த் yesterday he told me, sir, the tips what you have given, that is very useful sir. அந்த டிப்ஸ் தான் அவன் பயன்படுத்தினானா. சில கொஸ்டின்லாம் வந்து அவனால அவாய்ட் பண்ண முடியல, ஆன்சர் பண்ணலாமா வேணாமான்னு, பட் மேக்ஸிமம் அவன் அவாய்ட் பண்ணாம ஆன்சர் பண்ணிருக்கான். தட்ஸ் வை he has scored 92 94 percentile. பாருங்க, இன்னைக்கு வந்து 20 students among all the students in India, they have scored 100 percentile. அந்த percentile உங்களுக்கு அப்புறமா நான் டீச் பண்றேன், சொல்லி தரேன் உங்களுக்கு எப்படி இந்த percentile வேற percentage வேற. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் 300க்கு they have scored 285. அவன் 285 எடுத்தவன் வந்து 100 percentile. நம்ம ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 273 274 எடுத்திருப்பார், அதனால அவர் 94 percentile. So இந்த percentile will speak. சரிங்களா? அப்ப எவ்வளவு கஷ்டமா அவங்க ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. the smart work line ஐடியாஸ அப்ளை பண்றதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம வச்சுக்கிட்டா ப்ராப்ளம் ரொம்ப யூஸ்ஃபுல். ரைட்டா? நான் நேரத்தை நிறைய எடுக்க விரும்புற டைம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் அவே இப்போ போட்டோன்னா யூனிட் வெக்டார்னு, அப்போ இந்த என் கேப் எனக்கு வேணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த என் கேப். அப்ப இதுல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யுவர் என் கேப் உடைய வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத பாருங்க. சொல்லிட்டேன்னா இப்ப இந்த இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போறோம், அதாவது இந்த மாடுலஸ் கண்டுபிடிக்க போறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ கேப். அப்போ இது மாடுலஸ் ஏ, மாடுலஸ் பி, சைன் தீட்டா, இதெல்லாம் அப்படியே இருக்கும்.
ஆனா இந்த மாடுலஸ் ஆஃப் n cap உடைய வேல்யூ என்ன ஹரிஷா? 1 சார். 1. ஏன்னா n cap ன்றது யூனிட் வெக்டார். எனி யூனிட் வெக்டார் the modulus is 1. அப்போ the answer is இதுக்கு மாடுலஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா மேக்னிட்யூட் வரும்போது அந்த n cap வராது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்க. 1 divided by 2 ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து நான் பண்றேன். அப்போ a b sin theta கேன்சல் ஆயிடும், வெறும் n cap. அப்போ n cap is equals to a cross b divided by modulus of a vector cross b vector. இது யூனிட் வெக்டார் இல்லையா? that should be a plus or minus நம்ம போடுறோம். இட்ஸ் யூனிட் வெக்டார். அப்போ n cap உடைய ஃபார்முலா பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்லயே நான் தந்தேன். n cap is a unit vector perpendicular to both a vector and b vector அப்படின்னும் போது இதுதான். அப்போ எனக்கு a cross b வெக்டர் ப்ராடக்ட் அதனுடைய மாடுலஸ் தெரிஞ்சா நான் யூனிட் வெக்டரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியே கூட சொல்லிட்டேன் நான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐ வாண்ட் டு டீச் யூ த ஜியோமெட்ரிக்கல் மீனிங். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த ஆங்கிள் தீட்டா இருக்கு இல்லையா, இந்த a வெக்டர் b வெக்டருக்கு இதை கண்டுபிடிக்கணும். இந்த sin தீட்டா எனக்கு தேவை. n cap இருக்கிறதுல கண்டுபிடிக்க முடியாது, மாடுலஸ் எடுத்தாதான். அப்போ அந்த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ், angle between two vectors, that is your sin theta is equals to a vector cross b vector divided by modulus of a and modulus of b. So அப்போ இதுல இருந்து கண்டுபிடிச்சாச்சு ஆங்கிள். அங்க என்ன பாத்தீங்க, cos theta a dot divided by modulus of a modulus of b. ரைட்? நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் பார்க்க போறோம். இந்த ரெண்டு விஷயங்கள், யூனிட் வெக்டார் perpendicular to both a and b and the angle between the two vectors, இந்த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா இந்த ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இந்த a வெக்டார் நம்ம ஆரம்பத்துல எல்லாம் போட்டோம் இல்லையா, வெக்டர் லா ஆஃப் parallelogram, வெக்டர் லா ஆஃப் அடிஷன்ஸ், ட்ரையாங்கிள், அந்த மாதிரி இதுல வந்து இந்த a வெக்டர் கிராஸ் b வெக்டரை ஜியோமெட்ரிக்கலி how can I interpret? அப்ப இன்டர்பிரேஷன் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் அப்படி போல. லெட் அஸ் டேக் a parallelogram. ஒரு parallelogram இருக்கு. இந்த parallelogram நான் OB சரியா, நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம், OABC. நீங்க எப்படி வாட் எவர் யூ லைக்னா எடுத்துக்கலாம். OABC ஒரு parallelogram எடுத்துக்கிறோம். இந்த A வெக்டார் OA வெக்டார்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் A வெக்டார். OB வெக்டார் பொசிஷன்ல இருந்து போகுதுன்னா OB வெக்டார். ரெண்டுத்துக்கும் ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்றேன், that is called theta. அப்ப என்ன தெரிஞ்சிச்சு, theta is the angle between a and vector and b vector. அப்போ a vector b vector இருக்குன்னா கிராஸ் ப்ராடக்ட், if you want to find out the cross product, that should be என்னவா இருக்கணும்னா ஒரு பெர்பெண்டிகுலர். ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு ஒரு யூனிட் வெக்டார் உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், that is called n cap, which is perpendicular to both a and b. அந்த மாதிரி ஒரு n cap இங்க வரைஞ்சிட்டேன். இது இருக்கட்டும். இப்போ நான் இந்த ஜியோமெட்ரிக் பண்ணும்பொழுது நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லயே பண்ணிருப்பீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒன்று சொல்லுவீங்க இல்ல. இப்போ ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண போறேன், இந்த parallelogram-ல I am just drawing a line BL which is perpendicular to the base. OA-ன்றது பேஸ். இப்போ BL-ன்றது என்னது, நீங்க அப்படியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு. அப்போ perpendicular to the base. perpendicular to the base. அது என்ன சொல்லலாம் parallelogram-ல? நீங்க சின்ன வயசுலயே மென்சுரேஷன் எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. அப்ப அந்த BL-ன்றது என்ன சொல்லலாம், இது பேஸ். we know that. height. very good, very good, very good. that is called height. அப்ப இது ரெண்டுத்தினுடைய ஏரியா, இது பேஸ் இன்டு ஹைட் தானே ஏரியா ஆஃப் தி parallelogram. we all know that, right? இப்போ அததான் ப்ரூவ் பண்ண போறோம். என்ன ப்ரூவ் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் பாருங்க. we have constructed your OA vector is A vector, your OB vector is equals to B vector, and we have draw the line BL which is perpendicular to OA vector. சரிங்களா, which is perpendicular to OA vector. இப்போ now இது ஆங்கிளும் தெரிஞ்சிச்சு, angle of A and B, that is angle of AOB is theta. now இப்போ பாத்தீங்கன்னா இந்த OBL-ன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். OBL-ன்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எனக்கு இதுல இருந்து சைன் தீட்டா கண்டுபிடிக்கலாம், காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம், டான் தீட்டா கண்டுபிடிக்கலாம். பட் இது வெக்டர் ப்ராடக்ட்னால எனக்கு சைன் தீட்டா தான் என்னுடைய டெஃபினிஷன், என்னுடைய ஃபார்முலால வருது இல்லையா. உங்களுடைய சைன் தீட்டா தான் என்னுடைய டெஃபினிஷனா கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் டிஃபைன்ட். It is defined that A cross B is equals to modulus of A modulus of B sin theta n cap. So அதனால I am just finding out sin theta.
Sin theta means opposite side by hypotenuse. Your opposite side is BL. Your hypotenuse is what? Hypotenuse என்னமா? OB. OB வெக்டார்ல OB ன்னு போடணும். அப்போ அதுக்கு மாடுலஸ் போடணும். அப்போ வெறும் OB ன்னு போட்டா கூட போதும். You can save simply OB, தப்பில்ல. அல்லது மாடுலஸ் ஆஃப் OB வெக்டார்னு போடலாம். இப்போ இந்த sin theta is equals to தெரிஞ்சிச்சு. From this இதுல இருந்து BL கண்டுபிடிக்க போறீங்க. BL is equals to OB into sin theta. Right? Sin theta. எனக்கு வந்து modulus of BL, modulus of OB ன்னு இருக்கு. Isn't it? It is given that modulus of OB and modulus of BL. இப்போ இதை எப்படி திரும்ப போடுவீங்க? இந்த BL OB வெக்டார் இருக்கு இல்லையா, அதனுடைய வெக்டார்னது B வெக்டார். முன்னாடி சொல்லிட்டேன் B வெக்டார்ன்ட்டு. அப்போ மாடுலஸ் ஆஃப் OBன்னு சொல்லும் பொழுது தட் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் இன்டு sin theta. இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சிடுங்க. சரிங்களா? பிரச்சனையே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெஃபினிஷன்ல செகண்ட் இது எடுக்க போறேன். வெக்டர் ப்ராடக்ட் உடைய மாடுலஸ் எடுக்க போறேன். ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் த மாடுலஸ். Can anyone tell me what is modulus of A cross B? What is modulus of A cross B? இப்பதான் கொடுத்தேன். A Just vector now. modulus, B vector modulus. Very good. A vector sin modulus, theta, B n cap. vector modulus, sin Sin theta n theta. cap வர. Because it is modulus. But now I can say modulus of A vector into BL. The B vector sin theta உடைய வேல்யூ என்னது? BL. I can write this as modulus of BL ன்னு போடலாம். The modulus of A vector I can write this as OA. Finally நான் என்ன டிக்ளேர் பண்ணிட்டேன், I have taken modulus of A vector OA வாவும் modulus of B sin theta BL ஆவும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், in wordsல சொல்ல போறோம். இது ரெப்ரசன்டேஷன் என்ன? OAன்றது என்ன இருக்கு இந்த parallelogram உடைய? OA is what? Base. BL is what? Height. Height. We all studied in 8th standard and the area of the parallelogram is nothing but base into height. Therefore, I can say area of the parallelogram whose adjacent sides are A vector and B vector. இதுதான் வந்து geometrical meaning of cross product. Cross product னு சொல்லலாம், vector product னு சொல்லலாம், தப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் ஏன் மாடுலஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கீங்க? எனக்கு ஜியோமெட்ரிக் மீனிங்னா A cross B தானே சொல்லணும். ஒன்னும் கிடையாது. A cross B அப்படின்னு சொன்னா இங்க சிம்பிளி ஏரியான்னு போடுறோம் இல்லையா, இங்க you have to write the vector area. Vector area of the parallelogram. If modulus is not taken, then the area becomes vector area. If you have taken the modulus, then becomes the area of the parallelogram. அப்ப நீங்க என்ன சொல்லணும், கிராஸ் ப்ராடக்ட் எதை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆகுது? ஏரியா ஆஃப் த parallelogram கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. இப்ப எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்கல்ல, இந்த ஏரியா ஆஃப் த parallelogram ரெண்டா பிரிச்சிருங்க. அப்ப ரெண்டு என்ன இருக்குது கிடைக்குது நம்மளுக்கு? We have two triangles. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம சிம்பிளி போடலாம் 1/2 modulus of A cross B square units. That's all. பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே போட்டே போறோம். The area of any triangle whose sides are given A vector and B vector, then you can write 1/2 A cross B. Okay. Now let us see some of the properties of that. Okay. Now முக்கியமானது நான் ஏற்கனவே அந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சொல்லிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் ரூல்னு சொன்னா A cross B ஆ இருக்கும். அதே ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணதுனால -3. இங்க கம்யூட்டேட்டிவ் does not holds. The very first property, A cross B is not equals to B cross A. Suppose I want to put B cross A, I can write this as A cross B is equals to minus B cross A. Okay. Next one. If A vector and B vector, okay, or parallel, இப்படி போட்டுங்க, நல்லா இப்படி சொன்னா நல்லா இருக்கும். If A vector cross B vector is equals to 0 vector, then A vector equal to 0 or B vector equal to 0 or A vector is parallel to B vector. A vector is parallel to B vector. A vector is parallel to B vector.
அல்லது a vector is collinear to b vector அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்ன அர்த்தம்னா அது ஒரே லைன்ல கூட அது உட்காந்துடலாம், அது மேலே லைஸ் ஆயிடும் ரெண்டு வெக்டர்ஸும். சரிங்களா? அடுத்தது a vector cross a vector is equals to always zero vector. Please remember this. If any two vectors are given, then their product is vector product is always zero. நீங்க அங்க பார்த்திருப்பீங்க, when two vectors are given, a vector dot a vector, that becomes what? A square, modulus of a square. அங்க product பண்ணிடுவீங்க. இங்க the value is zero. Very important one. இப்போ இங்க நான் உங்களுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இங்க சொல்ல போறேன். இந்த யூனிட் வெக்டார்ஸ் இருக்கு, எப்பொழுதுமே நம்மளுக்கு தெரியும் வெக்டார் அப்படின்னு சொன்னாலே, சப்போஸ் ஒரு ஆர் வெக்டார் எடுக்கிறோம்னாலே அதுல 3 யூனிட் வெக்டார் இருக்கும். xi வெக்டார், yj வெக்டார், zk வெக்டார். இப்போ இந்த யூனிட் வெக்டர்ஸ் உடைய ப்ராடக்ட்ட ஒரு டேபிளர் காலம் மாதிரி உங்களுக்கு போட்டு நான் சொல்லி தரேன். கிளாஸ் கிராஸ் i j k i j. உங்களுக்கு இது மைண்ட்ல ஈஸியா இருக்கனால இந்த டேபிளர் காலம். இதுல மெயின் என்னன்னா, இந்த டயகனல் பொசிஷன் பாருங்க, இதோட வேல்யூலாம் 0. நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டுமே சேம் வெக்டர் 0, ரெண்டுமே சேம் வெக்டர் 0, ரெண்டுமே சேம் வெக்டர், that is 0. அப்ப ரிமைனிங் வெக்டர்ஸ் how can I write? It should be in என்ன டைரக்ஷன்? இது என்ன டைரக்ஷன்? இது பேரு சொல்லுங்க. clockwise. அப்ப i cross j அப்படின்னு சொன்னா அதனுடைய வேல்யூ k வெக்டர். இத முன்னாடியே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அதே cross j means k vector, j cross k means I vector, and k cross I means j vector. சரியா? இப்போ I cross j means k vector, and j cross k means I vector, and k cross I means j vector. Right? So now அப்ப நான் என்ன பண்ணேன்னா, I cross j which is equals to k vector, I cross k which is equals to j vector, j cross I which is equals to ரிவர்ஸ்ல போது பாத்தீங்கன்னா டைரக்ஷன் கிளாக்வைஸ்ல இருந்து j cross I can put minus k vector, and here is also I cross k reverse, that is minus j vector, and j cross k which is equals to I vector. Now k cross I which is equals to k to I, that is called j vector, and k cross j that is equals to minus I vector. Please take down. Just a second, I'll be back. Okay, please kindly hold on. Okay, right. Can you hear me? Please, sorry for the disturbance. Students, can you hear my voice, please? Yes, sir. Yes, sir. Right, right. We'll see the next property. இது புரிஞ்சுச்சுனா உங்களுக்கு? இததான் நான் என்ன பண்ணேன், சப்போஸ் இப்ப நான் ரெண்டு வெக்டர்ஸ், இததான் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு இத எப்படி வந்து we can define, we can find this in using a determinant method. Suppose we have a vector is equals to a1 I vector plus a2 j vector plus a3 k vector. Your b vector is equals to b1 I vector, b2 j vector plus b3 k vector. Then how can I find the vector product? First of all, in the first row, you have to put I, j, k, all the three unit vectors. Then the coefficient of I, j, k in a vector, coefficient. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் I just இன்னும் பக்காவா you supposed to be, அதாவது பேசிக்க விட்டுறவே கூடாது. அதுக்கப்புறம் as usual the determinant method, all know the determinant method. Yeah, so keeping I and the cofactors of that, j minus j into cofactors of j vector. சரியா? நம்ம அதுல இன்னும் ப்ராப்ளம் போடும்போது ஃபெமிலியர் ஆயிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ சப்போஸ் we have
Next property, if A vector, அதே condition, if A vector is equals to A1i plus A2j plus A3k and B vector is equals to B1i plus B2j plus B3k or parallel, then A vector cross B vector equal to 0. இந்த கண்டிஷன்ஸ்ல ரொம்ப முக்கியம். நான் சொல்ற இந்த டிப்ஸ் பாருங்க. இப்ப வெக்டர்ல எப்படி கொடுத்துட்டா, it should be in the general vector. general vector என்ன தெரியுமா? மூணு இதுவும் இருக்கணும், I J K. இல்லனா கூட you have to take எது இல்லையோ மிஸ் ஆயிருக்கோ அது 0 ன்னு போடணும். suppose we have only I plus K, then you have to take this as I plus 0j plus K vector. So this is called the general vector. Now I can say any vector A vector is given, any vector B vector is given, then if they are parallel, then first condition is A cross B equal to 0. This is one condition. Or அப்படி இல்ல, the second condition, the coefficients are proportional. A1 divided by B1 is equals to A2 divided by B2, which is equals to A3 divided by B3. Or third one, A vector is equals to some scalar into, இதை ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. Condition beginning of this vector ஆரம்பிக்கும் போதே நம்ம படிச்சாச்சு. A vector equal to lambda B vector, where lambda is any scalar. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் ஒன்னு இருக்கு. A cross B, B plus C. இது எப்படி போடலாம்னா A cross B plus A cross C. அதே பிளஸ் மைனஸ்ல வரும்போது அசோசியேட்டிவ் மாத்தி போடும் போது தப்பு இல்லை. சப்போஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும், whose vertices A, B, C, அதனுடைய பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. A வெக்டர், B வெக்டர், C வெக்டர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சைட்ஸ் இப்போ சப்போஸ் ஒரு 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க வச்சுங்க, AB வெக்டர், ABC அப்படின்னு இருக்குன்னா இது ரெண்டும் சைட்ஸ் ஏவும் சியும். உடனே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எனக்கு தேவைன்னா 1/2 மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர் கிராஸ் AC வெக்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ பொசிஷன் வெக்டர் இஸ் given, A, B, C are the position vectors of A அப்படின்னா, then the area of the triangle is equals to 1/2 A cross B plus B cross C plus C cross A. In your +1 11, this formula is ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். A காரணம் கேளுங்க, collinear சொல்லும் பொழுது 3 vectors கொடுத்திருக்காங்க, prove that we have to 3 vectors are collinear னா, then we have to prove that area of the triangle is 0. அப்ப ஏரியா இல்லன்னு வெச்சீங்களா, இப்ப எல்லாமே லைஸ் ஆன் தி சேம் லைன்ல. இப்ப இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆக முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு நேர்கோடாக இருக்க வேண்டும். It should be a straight line, which means that all the points lies in the same line. அப்ப என்ன அர்த்தம்? if the condition எப்படி நான் சொல்ல அழகா சொல்லணும் அப்படின்னா, will be a collinear. சரிங்களா? இந்த 3 பாயிண்ட்ஸ் if A vector, B vector, நோட்னு கூட போட்டு எழுதிங்கம்மா. note, if A vector, B vector, C vector or collinear, அது கண்டிஷன் சொல்லுங்க. if and only if என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் உடைய மாடுலஸ் ஈக்குவல் டு 0. அதாவது அது என்ன சொல்லனா, A cross B plus B cross C plus C cross A, அதனுடைய மாடுலஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஏன் 1/2 போடல? 0 போடும்போது 1/2 தேவையில்லை. அல்லது இதை இப்படி கூட நீங்க திருத்தி போடலாம், A cross B plus B cross C வெக்டர்ல ஏரியால இருக்கும் பொழுது that should be a 0 vector. Please remember that, my dear students, 0க்கு வெக்டர் கிடையாது. 0 is also having a vector. அதனால தான் அதுக்கு பேரு 0 வெக்டர்னு உண்டு. அதனால you have to put the symbol 0 vector. மாடுலஸ் இருந்தா போட தேவையில்லை, மாடுலஸ் இருந்தா போடணும். 0 வெக்டர் போடணும்னா. நெக்ஸ்ட், மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இது கொஞ்சம் அடுத்தது. மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ், மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ், மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். இததான் நம்ம என்ன சொல்லுவோம், மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் தான் டார்க். நீங்க பிசிக்ஸ்ல படிக்கிறீங்களா, டார்க்னா என்னதுமா? What is the meaning of a torque? Rotating force. Rotating force. Very good ma. Rotating a force. டேப் திருக்குறீங்க இல்லையா, டேப் தண்ணி வர்றதுக்கு திருக்க தண்ணி ஃபாஸ்டா வந்துட்டே இருக்கு இல்லையா, வால்வ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் அ டார்க். நீங்க இந்த மாதிரி பிராக்டிகல் லைஃப்ல எக்ஸாம் வரும் மறக்கவே மாட்டீங்க அதோட டெஃபினிஷனை இல்ல. அப்ப மூமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ், டார்க் ஆர் சேம் மீனிங். அப்ப ரொட்டேட்டிங் சம் ஆப்ஜெக்ட், அதுதான் டேப் நாங்க திருக்குறோம் இல்லையா, அதுதான் எக்ஸாம்பிள். அப்ப டார்க், அந்த டார்க்கு எப்படி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
which is equals to r vector cross f vector. The tau ன்னு சொல்லுவோம் டார்க்குக்கு சிம்பிள். The symbol per tau ஞாபகம் வச்சுக்க தெரியாதவங்க. Tau is equals to r vector cross f vector. The r தெரியும் which is called the force. Force applied to rotate the movement. The movement of a force and apply எனக்கு force இருந்தா தான் அந்த திறக்க முடியும். டிஃபன் பாக்ஸை திறக்கிறீங்க, திறக்க முடியல, அந்த ரொட்டேஷன் ஸ்பீடு அந்த ஃபோர்ஸ் இருந்தா தான் சில இதெல்லாம் திறக்க முடியும் இல்லையா? அந்த ஞாபகம் வச்சுக்கோ ஃபோர்ஸ். அண்ட் ஆர்ன்றது இட் இஸ் நத்திங் பட் த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. ஆக்டிங் பாயிண்ட் அபவுட் பாயிண்ட் அங்க ஃப்ரம் டூன்னு கொடுத்துருப்பான், இங்க ஆக்டிங் பாயிண்ட் மைனஸ் அபவுட் பாயிண்ட். இந்த ரெண்டுத்தினுடைய டிஃபரன்ஸ் வில் கிவ் யூ த ஆர் வெக்டர். சரிங்களா? த மூமெண்ட் ஆஃப் அ டார்க், யுவர் ஆர் வெக்டர், yeah, a point through which the force passes is called r vector. A point which forces through the vector. If suppose o ல இருந்து a vector position vector னா அந்த r vector அது oa vector தான். புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சீங்க, மத்ததெல்லாம் நீங்க பெரிய விஷயமா நீங்க எடுத்து தேவையில்ல. tau is equals to r cross f. Now we are going to solve some problems. Please take down that. அதுக்கு முன்னாடி சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துறேன். I'll give you some standard results. இதை நீங்க டெரைவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே வச்சாலும் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, a vector and b vector, a vector plus b vector is perpendicular to a vector minus b vector, then a vector and b vector of equal magnitude. அதாவது என்ன சொல்லலாம், this implies modulus of a is equals to modulus of b. எப்போ இதனுடைய சம்மோ இதனுடைய அடிஷன் டிஃபரன்ஸோ perpendicular இருந்தா the magnitude will be same for these two vectors. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு sin theta cos theta கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வித்த சொல்லிட்டேன் உங்களுக்கு. I had told the tricks. sin theta ன்னு சொன்னா வெக்டர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணு, cos theta கண்டுபிடிக்கணும்னு சொன்னா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணு, tan theta வை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணு, which is equals to a cross b divided by modulus of a dot b, a cross b divided by a dot b. இந்த தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் a vector and b vector. இப்படியும் சில क्वेश्चंस கொடுத்திருக்கான். ஆங்கிள் கேட்காம find tan theta, find cot theta, the inverse of this is called tan t cot theta இல்லையா? அப்போ அப்படி கேட்கும் பொழுது அங்க ரெண்டு விஷயம் கொடுத்திருப்பான், a dot b a cross b modulus. புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா a vector b vector கொடுத்திருப்பான், நீங்க இந்த tan theta வை கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். அதாவது இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, டைரக்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் யூ தி ப்ராப்ளம் சால்விங். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் டு ரிமெம்பர் எனிதிங் வாட் எவர் நீ வேர்டை யூஸ் பண்ணலாம், பேசிக்கலாம். இதெல்லாம் கால்ட் அஸ் கான்செப்ட்ஸ், கான்செப்ட் பூஸ்டர்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் ரிசல்ட்டை பாருங்க. இப்ப நீங்களே சொல்லலாமே, இப்ப சப்போஸ் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் அவங்களுடைய, சொல்லுமா சார்? டார்க்ல இந்த ஆர் வெக்டர் மட்டும் என்னன்னு டெஃபினிஷன் சொல்ல முடியுமா சார்? ஆர் வெக்டர்ன்றதுமா பொசிஷன், அதுதான் ஆக்சுவலி பாயிண்ட். அதாவது நான் என்ன பண்றேன்னா, ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்றதை எப்படி தெரியுமா எடுக்கணும், ஓஏ வெக்டர்னு சொல்லுவோம். ஓஏனா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் என்னது, வெக்டர் ஃப்ரம் த பொசிஷன் வெக்டர் ஃப்ரம் ஓ ஏ, பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ இல்லையா? அதுதான் சொல்லுவோம். அப்ப இதை எப்படி ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்றோம்னா, பீயிங் எனி பாயிண்ட் த்ரூ விச் த ஃபோர்ஸ் பாசஸ். அந்த ஃபோர்ஸ் திருப்புறோம் இல்லையா பாயிண்ட், அந்த பாயிண்ட் பொசிஷனை போஸ்ட் பண்றதுக்கானது அந்த ஆர் வெக்டர். The point, any point through which the force passes, அந்த ஃபோர்ஸ் எந்த புள்ளி வழியாக எந்த பாயிண்ட் வழியாக செல்லுதோ அதுதான் ஆர் வெக்டர். அப்ப ரெண்டு பாயிண்ட் இருக்கும், ஒன்னு வந்து ஆக்டிங் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கும், ஒன்னு வந்து அபவுட் பாயிண்ட்னு இருக்கும். இதனுடைய டிஃபரன்ஸ் தான் நமக்கு ஆர் வெக்டரா கிடைக்கும். சரிங்களா? ஆரம்பத்துல திரும்ப ஆக்டிங் அபவுட், அதுதான் ரைட், இனிஷியல் அண்ட் ஃபைனல் மாதிரி. ரைட், நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது இப்போ பாருங்க, உங்களை நீங்களே சொல்லலாமே, யார் இப்ப என்கிட்ட கொஸ்டின் கேட்டது? ஒரு கால் கேட்டீங்களா? யாரு? நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க தான் ஆன்சர் சொன்னதுக்கு. அப்பதான் சார் அடுத்து நீ டவுட் கேட்கும் போது ரெஃபரன்ஸ் கொடுத்து சொல்வேன். இஃப் a cross b modulus equals to a dot b இருக்குன்னு வச்சுங்க. யார் கேட்டது? ஸ்டூடெண்ட் நேம், வாட் இஸ் யுவர் நேம்? சார் ஹரிணி. ஹரிணிமா ஒண்ணு இல்லை. இப்ப நான் என்ன பண்றேன், a cross b equals to a dot b. What is the angle between a vector and b vector? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நீங்க உங்க ஒன் வேர்ட்ல கூட கேட்கலாம், எம்சிக்யூல இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்ல வரலாம். ஒருவேளை உங்க புக்லயே வந்திருக்கலாம், உங்க சிபிஎஸ்இ படிக்கிறதுனா வந்திருக்கலாம், ஸ்டேட் போர்ட்லயும் வரும்.
எல்லாமே இம்பார்ட்டன்ட் சிலபஸ் தான். எல்லாமே என்சிஆர்டியும் டிஎன்எஸ்சிஆர்டியும் வேறுபடவே கிடையாது. they are equally same. ப்ரொஜெக்ஷன் தான் அங்க வேற மாதிரி இருக்கு. ரைட், சொல்லுங்க பார்க்கலாம். ஹரிணி, what is the angle? What is the angle, ஹரிணி? சார் tan தீட்டாவா சார்? Tan theta equals to a cross b divided by a dot b. Sir, 45 degrees. 45 degree 40 ஏன்னா அதனுடைய ஆன்சர் ரெண்டு டிவைட் மாதிரி இருந்துச்சுன்னா 1 சேம். Sin cosmo Then answer theta is same equal to- 40 degree. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதனுடைய a cross b இருக்கு இல்லையா, a dot b இருக்கு இல்லையா, ரெண்டுமே சேம்னா அப்ப இது tan theta உடைய வேல்யூ என்ன இருக்கும்? 1. அப்போ இமிடியட்லி சொல்லலாம் theta உடைய வேல்யூ π. அதுக்கு தான் இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப்ல இருக்கு, இருந்தாலும் இதை நீங்க ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்ல யூஸ் பண்ணிக்கணும். நான் எல்லாத்துல நிறைய ப்ரூஃப் நான் போட்டு இது பண்ண முடியாது. a cross b plus c வெக்டார் plus b cross c plus a வெக்டார் plus c cross a plus c வெக்டார். டைம் இல்லாதனால இதெல்லாம் 0 வெக்டார். சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் நான் போடுறேன். இதெல்லாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, if a cross b equals to b cross c equal to c cross a, then a vector, b vector, c vector are coplanar. Then a vector, comma b vector, comma c vector are coplanar. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க நிறைய இடத்துல இதை பயன்படுத்தலாம் டைரக்டாவே இந்த ரிசல்ட்டை. என்னன்னு கேட்டீங்கன்னா, if a vector plus b vector, எப்படி டாட் ப்ராடக்ட்ல போட்டீங்களோ அது மாதிரி தான், ஈக்குவல் டு 0 வெக்டர்ஸ். ரிசல்டன்ட் வெக்டர்ல வந்துட்டே இருக்குமா இருக்குன்னு வச்சுங்க. if a plus b plus c equal to 0 vector, then a cross b equals to b cross c equal to c cross a. Please take down. A cross b equals to b cross c equals to c cross a. நெக்ஸ்ட், இப்ப நம்ம ப்ராப்ளம்ஸ்க்குள்ள வந்துட்டோம். நம்ம உங்க புக்குக்குள்ள கொஞ்சம் போலாமா? இவ்வளவு நேரம் வெளியிலேயே இருந்துட்டோம். இப்ப நம்ம உள்ள ஒன்று போயிடலாம், டெக்ஸ்ட் புக்கு போயிடலாம். ஸோ டேக் டவுன் சம் ப்ராப்ளம்ஸ். ஃபைண்ட் த மேக்னிடியூட். இந்த சம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இதை கூட நான் இதை பண்ணிட்டு கூட நான் போலாம் அப்படியே. சரியா? இந்த சம் அப்படியே உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த இது வந்து ஒரு ரிசல்ட் தான் இது. ஆக்சுவலி பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். இதை எப்படியே நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ்லால போனா a cross b plus a cross c plus b cross c plus b cross a plus c cross a plus c cross c, which is equals to 0 vector. c cross a plus b plus c vector cross b vector, which is equal. My voice clear இருக்கா? My voice is clear? My voice is audible? Yes, sir. Right. Now listen here. You can keep a cross b அப்படி வச்சீங்க. You keep a cross c like that. b cross c இருக்கு. இப்போ இந்த b cross a இருக்கு இல்லையா, அதே போல a cross b இருக்கு. If I interchange, if they change the direction, this becomes minus a cross b. If I change this, the symbol will becomes minus. If I change c cross b to b cross c, this becomes b cross c. பாத்தீங்களா? இது left hand side. Let us consider this as left hand side. உடனே பாருங்க, we can cancel plus minus. Then the result is 0 vectors. இது 2 marks அதிகம். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட். Find the vectors of magnitude. Find the next problem. Find the vectors of magnitude 10 root 3 that are perpendicular to the plane, which contains I vector plus 2j vector plus k vector and I vector plus 3j vector minus 4k vector plus 4k vector. So please listen. நீங்க find the magnitude of these vectors னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படிங்க? ரெண்டு வெக்டர், ஒரு வெக்டரை a வெக்டர் எடுப்பீங்க, ஒரு வெக்டரை b வெக்டர் எடுப்பீங்க, அதுக்கு கிராஸ் ப்ராடக்ட்
அதுக்கப்புறம் அதனுடைய மாடுலஸ் கண்டுபிடிச்சா மேக்னிடியூட். இங்க அப்படி சொல்லல. they are given that find the vectors of magnitude which is perpendicular to the plane which contains I plus j plus k plus k. அப்ப அதுக்கு பெர்பெண்டிகுலர்னா என்ன வெக்டார் நான் சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர். அப்ப நான் என்ன பண்ணும், let us take this as a vector, take this as b vector. You have to find out the unit vector which is perpendicular to both a vector and b vector, which means that n cap. கரெக்ட்டுங்களா? n cap உடைய ஃபார்முலா என்ன தம்பி? What is n cap formula? Plus or minus modulus of a cross b divided by a cross b modulus of a cross b. Okay, now you find out a cross b, a vector cross b vector. இந்த ப்ராப்ளத்துல எல்லாமே தெரிஞ்சிரும். I j k நான் சொன்ன எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னு. 1 2 1 1 3 4 which is equals to I vector. This row, this column, everybody knows this determinant rule, right? So 2 4s are 8, 8 minus 3 which is equals to 5. Minus j vector into this row, this column cancel, this row, this column cancel, 4 minus 1, 3, plus k vector into this row, this column cancel, 3 minus 2, 1. We'll get 5i vector minus 3j vector plus இதுதான் வந்து expansions of a cross b. This is how to find out a cross b. If you want to take out the modulus, then becomes a cross b modulus. Square root of இதனுடைய modulus உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? 5 square 25 minus 3 square 9 plus 1 which is equals to square root of 35. Everybody knows how to find out the magnitude. Now the perpendicular what I taken is n cap plus or minus a cross b which is equals to 5i vector minus 3j vector plus k vector divided by root 35. Okay, now the question என்ன கேட்டிருக்கானா, find the vectors of magnitude 10 root 3. சரியா? find the vectors. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. We have to multiply this by 10 root 3. Magnitude of 10 root 3. We have to multiply this by 10 root 3 plus or minus 10 root 3 divided by root 35 into 5i vector minus 3j vector plus k vector. Please take note. We'll move on to the next problem. Next one. Find the unit vector. Find the unit vector. Find the unit vector perpendicular to each of the vectors. Find the unit vector which is perpendicular to each of the vectors a vector plus b vector which was perpendicular to a vector plus b vector and a vector plus b vector and a vector minus b vector, where a vector is equals to I vector plus j vector plus k vector and b vector is equals to I vector plus 2j vector plus 3k vector. I vector plus 2j vector plus 3k vector. Sorry. So பாருங்க, are you all listening? Please reply me. Are you all listening? Yes, Right. sir. Right. Unit vector Yes, sir. Perpendicular to a plus b. First of all, you have to find out a plus b. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் வெக்டர். இப்ப யூசுவலா a வெக்டருக்கும் b வெக்டர் கொடுப்பான். இப்ப a plus b, a minus b. அப்ப now you find out what is a plus b. Adding I plus I, 2i, 3j plus k plus k, 4k. And a vector minus b vector.
Subtract I minus I becomes 0. J minus 2j, which is equals to minus j vector minus 2k vector. Now we want to find out the product of this one. A vector plus B vector dot, cross A minus B, which is equals to I, J, K. The coefficient of A plus B, 2, 3, 4. The coefficient of A minus B, 0. J illa. Minus 1, minus 2, which is equals to I vector. This row, this column cancel. 3 2s are minus 6. Minus 6, minus 4, which is equals to minus 10. Sorry, plus 4, which is equals to minus 2. Plus 4, plus next j vector minus j vector into minus 4 plus 0, which is equals to minus 4. Next to plus k vector into this row, this column cancel. 2 minus 2 minus 2 minus 0, which is equals to minus 2. Therefore, this becomes minus 2i vector plus 4j vector minus 2k vector. The magnitude of this one, the magnitude of A plus B cross A minus B, which is equals to square root of 4 plus 4 square 16 plus 4, which is equals to 24. We'll get square root of 24, right? Therefore, square root of 24, we can write this as 2 root 6. Unit vector. Your unit vector is for these two vectors, A plus B and A minus B, which is equals to this vector divided by modulus of this vector. Therefore, what we'll get? The magnitude first one in the value minus 2i plus 4j minus 2k divided by 2 root 6. If you take 2 common here, minus I plus 2j minus k vector divided by 2 root 6. So 2 cancel. That is the answer. Please take down. It's simple. Problems easier sort out. I am just doing only the exercise problems and in-text problems, which are created problems. Support concepts important time. Please go through your example problems. Sir, only doing the exercise problems. The next one. Find the area of the parallelogram. Find the area of the parallelogram. Whose adjacent sides are determined by this vectors. Do it yourself problem. 2i plus 2j plus 3k and 3i minus 2j plus k. If I take this as A vector and take this as B vector, right? A vector and B vector in the 3i minus 2j plus k vector. A vector, B vector the rend vector the rend vector A vector, B vector equals to 3i minus 2j plus k vector. This is A vector area of the area of the parallelogram. Simple area of the parallelogram abdina. You know the formula, which is equals to the geometrical meaning modulus of A cross B. Suppose vector area or easy A cross B modulus. Please take this as do it yourself problem. Next one is very important one. 3 marks or 5 marks chances. If A vector, B vector, C vector or position vectors actually this is a derivation. Result if A vector, B vector, C vector or position vectors of the vertices capital A, capital B, capital C of a triangle ABC. In the result show that the triangle ABC is, show that the area of the triangle ABC is 1 by 2 A cross B plus B cross C plus C cross A.
and deduce, also deduce the condition for collinearity. Also deduce the condition for collinearity of the points A, B, and C. Once again, I'll repeat, if A, comma, B, comma, C vectors or position vectors of the vertices capital A, capital B, capital C of a triangle ABC, show that the area of the triangle ABC is 1 by 2 modulus of A cross B plus B cross C plus C cross A. Okay. So next, the collinearity condition prove பண்ண சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த given position vectors of triangle ABC எப்படி இருக்கணும்னா, your OA vector is equals to A vector, your OB vector is equals to B vector, your OC vector is equals to C vector. First of all, we are taking like this. சரிங்களா? இப்போ இந்த OA, OB, OC எல்லாம் கொடுத்தாச்சு. எனக்கு area of the triangle formula என்ன? If A, B, C are vertices, then the area of the triangle is 1 by 2 AB vector cross AC vector. நான் கொடுத்துருக்கேன் இந்த ரிசல்ட்டை இல்லையா? இப்போ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், I'm just going to find out what is AB vector. AB vector எப்படி போடலாம் with respect to position vector? OB minus OA. OB minus OA means I can write this as BA vector minus A vector. Next, AC vector, OC vector minus OA vector. OC vector, you can write this as C vector. OA vector, you can write this as A vector. Now we want to find out the area of the triangle. Area of the triangle, AB vector, AC vector உடைய cross product. So now I have to find out AB vector cross AC vector. Your AB vector is B vector minus A vector cross C vector minus A vector. We all know how to find out the cross product. Distribute your last one. First multiplication, B cross C. Next one, B cross A, that is called minus B cross A. Next one, minus A cross C. Next one, minus into minus plus. நீங்க ஆர்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது, எந்த ஆர்டர்ல எடுக்கிறீங்க அதே தான், மூவிங் இன் த சேம் டைரக்ஷன். இப்போ இதனுடைய வேல்யூ எவ்ரிபடி நோஸ் இட். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் A cross A? 0. 0 வெக்டார். அது என்ன வெக்டர் சேமா இருந்தாலும் then we can say that is a 0 vector. Now you can write this as B vector cross C vector. If you change plus A vector cross B vector plus C vector cross A vector. Arrange in order, order wise, A cross B, B cross C plus C cross A. So this is the value of AB cross AC. Now the area of the triangle means area of the triangle ABC is equal to, the formula says 1 by 2 mod of AB cross AC. Your 1 by 2 modulus of AB, that is called A cross B plus B cross C plus C cross A. So we square units. We have proved that. First part is over. If it is comes under the 5 mark question, இது வந்து 3 marks இது வரைக்கும். அடுத்தது deduce பண்ண collinearityக்கு. நான் ஏற்கனவே சொன்ன condition for collinearityனா என்னப்பா இருக்கணும்? Area of the triangle equal to 0. Very good. Area of the condition for collinearity என்னன்னா, condition for collinearity. If the 3 points are given, then area of the triangle ABC is equal to 0. But if we put this is equal to 0, 1 by 2 A cross B plus B cross C, இது குழந்தை கூட எடுத்து எழுதணும், C cross A. Mostly இதுக்கு வந்து என்னன்னா, they will give only the 3 marks question தான் கேட்பாங்க. அப்போ this implies A cross B plus B cross C. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு derive பண்ணி வச்சுட்டேன், உங்களுக்கு ரிசல்ட்டா கொடுத்துறேன். Now I derive this, so you will get 3 marks. We'll move on to the next problem. Quick up போட்டுங்க, இல்ல just அடுத்தது பாருங்க. For any vector A vector, 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 prove that இதெல்லாம் கூட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாவே எடுத்துக்கலாம். நீங்க 11th நால உங்களுக்கு இது மேபி கேட்கலாம், ஒரு 2 marks 3 marks கொஸ்டினா கேட்கலாம். For any vector A, prove that mod of A cross I the whole square plus A cross J the whole square plus A cross K the whole square is equals to 2 into modulus of A vector square. 2 into modulus of A vector square.
சரிங்களா? A cross I the whole square plus A cross J the whole square plus A cross K the whole square. எல்லாத்துக்கும் மாடுலஸ். இப்போ நான் என்ன பண்றேன்? I'm just taking A vector is equals to general vector A1 I vector A2 J vector plus A3 K vector. நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா, இவ்வளவு நேரம் அந்த டிட்டர்மினன்ட்ட போட்டிருந்தீங்க இல்லையா, டைரக்ட் மெத்தட் சொல்லி தர போறேன். இப்ப இங்க பாருங்க, A cross I வேண்டும். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஹம்பிள் ரிக்வெஸ்ட். கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி குட். இங்க போய் டவுட் கூடாது. ஏ வெக்டார் இந்த ஒரு சம் போட்டா இந்த மாதிரி டெக்னிக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் போடலாம். A2J plus A3 வெக்டார் cross I வெக்டார் cross I வெக்டார். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட், வெறும் I வெக்டார் தான் இருக்கு. நான் ஒவ்வொன்றுத்தையும் அடுத்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கூட நான் அப்படியே போட்டு காட்டுறேன் பாருங்க. A1 into I வெக்டார் cross I வெக்டார். அடுத்தது A2 and going on in the same direction, J cross I. Next A3 into K cross I. I want the answer from girl side. What is the value of I cross I? I just know ஒரு டேபிள் போட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். 0. Very good. What is the value of J cross I? J to I. Minus K. Very good. Minus K vector. What is the value of K cross I? That Minus is J. vector. J So, vector. J vector. Appo I can write minus A2 K vector plus A3 J vector. இப்போ இதுக்கு K மாடுலஸ் cross I minus J தானே சார்? நம்ம இல்லப்பா K cross I டைரக்ஷன் பாருங்க. I J K I to J J to K clockwise. K cross I கரெக்ட் தானே? I cross K னா தான் மைனஸ் J வரும். சரிங்களா? அப்ப I cross I னும் போது இதனுடைய வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது யூசுவலா மேக்னிட்யூட் தான் ஸ்கொயர் ரூட் வரும். மேக்னிட்யூடுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் வராது. அப்ப சிம்பிளி இது என்ன பண்ணலாம்னா A2 ஸ்கொயர் plus A3 ஸ்கொயர். Take this as equation 1. Similarly, A cross J. அப்ப நீங்களே சொல்லலாம் பாருங்க. A1 I vector plus A2 J vector plus A3. நீங்க இன்னும் ஃபாஸ்டா மாறிடலாம். plus J vector. இப்போ A1 I cross J. What is the value of I cross J? K. 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 Very good. அப்போ A1 K vector. J cross J போது immediately the answer says 0. A3 K cross J minus I vector. அப்போ A3 minus vector. Now you find out A cross J vector the whole square. The modulus will square root A1 square plus A3 square. Let us take this as 2. Similarly, if you are proceeding A cross K, A1I plus A2J plus A3K cross K vector. A1 I cross K. K cross I means J. I can write this as minus A1 J. அடுத்து J cross K, the value is I. A2K, K cross K வந்து 0. Therefore, A cross K, the modulus, the whole square equals to A1 square plus A2 square, which is equals to 3. Adding 1 plus 2 plus 3. இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்ப ஆட் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைட் A cross I vector the whole square, A cross J vector the whole square plus A vector cross K vector the whole square, which is equals to இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. A2 ரெண்டு முறை வரும், A1 ரெண்டு முறை வரும். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா A1 square 2A1 square plus 2A2 square plus 2A3 square. So if you take 2 common, A1 square plus A2 square plus A3 square. The A1 square A2 square natama, the modulus we have taken இல்லையா, இதனுடைய modulus of A vector square தான் A1 square plus A2 square plus A3 square. Since A vector is A1I plus A2J plus A3K, அதனுடைய modulus A1 square plus A2 square root வரும், square root வருது. அப்ப you can write this as 2 times of modulus of A vectors. Hence proved. You get 3 marks for this. Please take down. So I'm just focusing now. This time I've given to 11th standard. Problem is one of the VIP problem. Very, very important problem. VIP that is called superstar problem, right? So you have to listen carefully for this.
let A vector, comma, B vector, comma, C vector be unit vectors. So let us இங்க பாருங்க இங்க என்ன சொல்ல வரோம்னா you have to carefully understand what all the data are given, what all the informations are given here. Let A comma B comma C be unit vectors such that A vector dot B vector equals to such that A vector dot B vector is equals to A vector dot C vector is equals to 0, such that A vector dot B vector is equals to A vector dot C vector equal to 0, and the angle between B vector and C vector is pi by 3, and the angle between B vector and C vector is pi by 3. Okay, prove that A vector is equals to plus or minus A vector is equals to plus or minus 2 by root 3 into B vector cross C vector. A vector is equals to plus or minus 2 root 3 into B vector cross C vector. Now the data is given here. First A, B, C are unit vectors. அப்ப என்ன தெரியுமா அடுத்தோம் modulus of A, modulus of B, modulus of C equals to 1. I want to please understand this question clearly because this is a 5-mark questions. In your classification of question la இந்த exerciseல இருக்கிற ஒரே ஒரு 5-mark question இதுவா தான் இருக்கும். சரிங்களா? Mostly somebody right, please listen. Modulus of A, modulus of B, modulus of C equals to 1. Next is given A dot B equals to A dot C equal to 0, which means that A vector is perpendicular to B vector and A vector is perpendicular to C vector. சரிங்களா? அப்ப இதனுடைய அர்த்தம் என்னது? A vector is a unit vector. A vector is a unit vector perpendicular to both A, B vector and C vector. Correctங்களா? A காரணம் A dot B equal to 0, A dot C is equals to 0. Am I right? அப்போ A vector என்றது ஒரு யூனிட் வெக்டர் perpendicular to both B vector plus C vector. அப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க நல்லா கவனிச்சீங்க. நான் என்ன சொன்னேன்? யூனிட் வெக்டர் n கேப்னு சொன்னா எது எதுக்கு வெக்டருக்கு B vector cross C vector. அப்போ என்ன பண்ணலாம் இத plus or minus I can write this as B vector cross C vector divided by modulus of B cross C. Correct? இப்ப A vectorன்றது n கேப்பா மாறிச்சு. யூனிட் வெக்டர் which is perpendicular to both B vector cross C vector. Now I want to find out B cross C. இப்ப பாருங்க இங்க A and B are, and the angle between this thing is given B vector cross C vector. Your B vector cross C vector உடைய angle B and C உடைய angle வந்து pi by 3. சரியா? Modulus of A is 1, modulus of B is 1, modulus of C is 1. இப்போ உன்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு நான் கண்டுபிடிக்க போறேன் which is equals to இல்லையா 2 by root 3 BC vector. இப்போ நான் இதுல போட்டீங்கன்னா plus or minus எனக்கு தேவை B cross C. So B cross C means B cross C. We want to find out modulus of B cross C, right? So modulus of B cross C, which is equals to modulus of B, modulus of C, sin theta, that is called sin pi by 3. Sin pi by 3. Clear? So now I can say B cross C உடைய வேல்யூவை modulus of B 1, modulus of C 1, sin pi by 3. What is sin pi by 3? 3 by 2. Root 3 by 2. Correct? So we'll get B vector cross C vector is equals to 2 by root 3. இப்போ நான் என்ன பண்ணியாச்சு இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் plus or minus B vector cross C vector divided by root 3 by 2. இதை உல்டா போட்டீங்கன்னா we'll get plus or minus 2 by root 3
into B vector cross C vector. அப்ப இந்த A vector எதனுடைய வேல்யூ? A vector எதனுடைய வேல்யூ? A vector என்னமா? இவ்வளவுதான் கேக்குறேன். என்னது? B cross C. Vector பா. அப்ப அதனால இந்த வெக்டர் எப்படி சொல்லலாம்னா A vector. n கேப்புக்கு பதிலா A vector. ஆன்சர் பாருங்க, ரெண்டே ஸ்டெப்ல வந்துச்சு. A vector equals to plus or minus 2/√3 into B cross C. புரியுதுங்களா? ரெண்டே ஸ்டெப். பட் உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டினா இதை கேட்கறாங்க. ஆல்டர்னேட் மெத்தடும் இருக்கு. இப்போ இந்த மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? யூனிட் வெக்டரை வச்சு போடுறோம். n கேப் மாதிரி இங்க ரெடியூஸ்டு டு A கேப். A வெக்டர் அப்படி வந்துருச்சு. அதனால நான் அப்படியே அழகா போட்டுட்டேன் உனக்கு B cross C அந்த ஃபார்மேட்டை வச்சு போட்டுட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட் A டாட் B A வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர். அப்ப என்ன அர்த்தம்னா இன்னொரு கண்டிஷன் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் மெத்தட். இது உங்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல வந்து இதை போட்டுருங்க. அடுத்தது A வெக்டர் இப்ப டாட் B வெக்டர் இல்லையா? A வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு B வெக்டர் கிராஸ் C வெக்டர். இதனுடைய கண்டிஷன். இப்ப A வெக்டர் என்பது B வெக்டர் கிராஸ் C வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர். அப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும், சில சமயங்கள்ல இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஐ கேன் ரைட் A வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு lambda into B வெக்டர் கிராஸ் C வெக்டர். பாரு, ஒரு 3 வெக்டர் கொடுத்திருக்கான். ஒரு வெக்டர் இன்னொன்னுடைய கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா you can write A vector equals to lambda into B cross lambda into. Now I am just squaring on both sides. Modulus of A vector square, lambda square, modulus of B vector square. Now modulus of A vector square, we know that is called 1, and lambda square, and modulus of B vector square, modulus of B square, modulus of C square, and sine theta the whole square. Your theta is nothing but pi by 3. Sine 60 degree, which is equals to pi by 3. I can write this as which is equals to 1 equals to lambda square 1 1 1 sine theta, that is called sine pi by 3. Pi by 3 is root 3 by 2. Root 3 by 2 square pana 3 by 4. So which is equals to 3 by 4. Now I'll get 3 lambda square is equals to 4 by 3. If I want to find out lambda, the lambda is equals to plus or minus 2. இதை எடுத்துட்டு இங்க போடணும்பா. Hence your A vector is equals to plus or minus 2/√3 into B cross C. ரெண்டு விதத்துல ப்ரூவ் பண்ணு. உனக்கு சில ஐடியாஸ் இருந்தா நீ கூட இன்னும் நிறைய இடத்துல ஒரே ஸ்டெப்ல கூட கொண்டு வரலாம் ஆன்சரை. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் கேட்கறான் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? சொல்லுமா சார். A vector perpendicular to B cross C vector. இந்த கண்டிஷன் மூலியமாப்பா A டாட் B equals to A டாட் C equal to 0 இல்லையா? இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா A வெக்டர் B வெக்டருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது. அதே A வெக்டர் C வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த A வெக்டர் இந்த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் B வெக்டர் C வெக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். A வெக்டர் தான் B வெக்டருக்கு, அதாவது இது புரியுதுங்களா? A வெக்டர் B வெக்டர் C வெக்டர், A வெக்டர் B வெக்டர் C வெக்டர், இது மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்குது. சரிங்களா? A வெக்டருக்கு C வெக்டர் பெர்பெண்டிகுலரா இருக்குது. அதே A வெக்டர் B வெக்டருக்கும் இந்த A வெக்டர் பெர்பெண்டிகுலரா இருக்குது. இந்த B cross C இருக்கு இல்லையா, இதுக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கும் A வெக்டர். அப்போ அது பெர்பெண்டிகுலரா இருந்தா this is the condition. Next, find the angle between the vectors. The next one, vector productல angle போடல இல்லையா? Find the angle between the vectors. Find the angle between the vectors. 2i vector plus j vector minus k vector. 2i vector plus j vector minus k vector. And 2i vector plus j vector minus k vector. And I vector plus 2j vector plus k vector. இங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல யூசிங் வெக்டர் ப்ராடக்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. Using vector product, they have given itself, that is using a vector product னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த A வெக்டர் எடுத்துங்க, உன B வெக்டர் எடுத்துங்க, உன B வெக்டர் எடுத்துங்கம்மா. Let us take A vector is equals to 2i vector plus j vector minus k vector. இன்னொரு வெக்டர் B vector equals to I plus 2j plus k vector னு எடுத்துங்க. இந்த ரெண்டு வெக்டர் எடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட் A cross B.
இப்போ நீங்க சொல்ல முடிஞ்சா டைரக்டாவே சொல்லலாம் ஆன்சர். பாருங்க 2i. சரி வேண்டாம், நீங்க டிட்டர்மினன்ட்லயே எடுத்துங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ijk. Now 2 1 minus 1. Next வந்து I can put 1 2 minus 1. Right? 1 2 plus 1, sorry. So you can expand. You will get 3i vector minus 3j vector plus 3k vector. The modulus of this one, a cross b, square root of 3 square, 9 plus 9 plus 9, root 27, which is equals to 3 root 3. ரைட்டா? எனக்கு sin தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? இங்க தீட்டா கிராஸ் ப்ராடக்ட் வெக்டர் ப்ராடக்ட்னாலே sin தீட்டா தான் போடணும். என்ன ஃபார்முலா? a cross b divided by modulus of a cross b. அப்ப a cross b உடைய வேல்யூ 3 காமன் எடுத்தா I'll get தப்பா போட்டோம். Modulus of a cross b Modulus of a cross b divided by mod a mod b. modulus. அப்ப 3 root 3 divided by modulus of a. We have to find out modulus of a. What is modulus of a? Square root of 4 plus 1 plus 1, which is equals to root 6. Modulus of b, square root of 1 plus 4 plus 1, which is equals to root 6. Root 6 by root 6, which is equals to 3 root 3 by 6. It will go 2 times. Now, your sin theta is equals to root 3 by 2, which is implies sin 60 degree. Therefore, theta is equals to 6. Therefore, theta is pi by 3. That's all. Please take down. Now we'll do some in-text problems. The remaining times, we'll do some in-text problems. Let a vector, b vector, and c vector. Let a vector, b vector, and c vector. Let a vector, b vector, c vector be any three vectors. Any three vectors. Any three vectors such that modulus of a vector is equals to modulus of c vector is equals to 1, and modulus of b vector is equals to 4. Modulus of b vector equals to 4, and modulus of b vector cross c vector is equals to root 15. Root 15. If b vector minus 2c vector is equals to lambda a vector, find the value of lambda. That is the question. Once again, I'll repeat that a, b, c are three vectors such that a vector not equal to 0, modulus of a and modulus of c equals to 1, and modulus of b equals to 4, and modulus of b cross c equal to root 15. Find the value of lambda if b vector minus 2c vector equal to 100. First of all, நம்ம என்ன பண்ணணும் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐடியா தான். என்ன டேட்டாஸ் கொடுத்துருங்கன்னா அதை வச்சு தான் இப்போ ஏ சி உடைய மாடுலஸ் 1 ஆகும், மாடுலஸ் ஆஃப் பி உடைய வேல்யூ 4 ஆனோ கொடுத்துட்டான். அப்போ மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சிக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் சி இன்டு சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் 15. நம்ம இதுல இருந்து தீட்டாவை தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் பி உடைய வேல்யூ 4, மாடுலஸ் ஆஃப் சி உடைய வேல்யூ 1, which is equals to root 15. Sin theta, sin theta 1 into sin theta. Your sin theta is equals to
root 15 divided by 4. Your sin theta உடைய வேல்யூ root 15 by 4. உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தர போறேன். இதுக்கு அதுக்காக தான் இந்த சம்மே போட்டேன் நான். பாருங்க, இந்த வெக்டர் அல்ஜிப்ரால trigonometry எப்படிலாம் வந்து உள்ள நுழைய போகுதுன்றத பாருங்க. சரிங்களா? அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், trigonometryலாம். இப்போ எனக்கு தேவை b vector minus 2c vector equal to lambda. Simple, my question is find lambda. அப்ப நான் இதுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே உங்களுக்கு டாட் ப்ராடக்ட்ல சொல்லிட்டேன். இந்த மாதிரி இருந்தா you have to take square b vector minus 2c vector equals to lambda square. அப்ப lambda square into modulus of a square. இப்போ இதை ஈஸியா நான் போட்டுருவேன். இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்? b minus 2c the whole square modulus of b vector square minus 2ab. அப்போ 2 into already 2 இருக்கு இல்லையா, அப்போ 4 டாட் ப்ராடக்ட் இல்லையா, b vector dot 4 into b vector dot c vector. அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 மாடுலஸ் ஆஃப் c vector. இது என்ன ஃபார்முலானா a minus b vector the whole square. அந்த வெக்டர் a minus b the whole square ஃபார்முலா பேசிக் அல்ஜிப்ரா ஃபார்முலா தான் அப்ளை பண்ணிருக்கேன். now you can apply lambda into a square. சரியா? இப்போ இங்க வாங்க, மாடுலஸ் ஆஃப் b ஸ்கொயர் உடைய வேல்யூ என்னது? 4 ஸ்கொயர் பண்ணா 16. 4 into b வெக்டர் எப்படி போடலாம்? மாடுலஸ் ஆஃப் b மாடுலஸ் ஆஃப் c into cos theta. டாட் ப்ராடக்ட் கனெக்ஷன். அடுத்து 4 into மாடுலஸ் ஆஃப் c ஸ்கொயர் மாடுல பண்ணா 4 1 lambda ஸ்கொயர் into மாடுலஸ் ஆஃப் a ஸ்கொயர் 1. இப்போ எல்லாத்துக்குமே வேல்யூ தெரியும், ஆனா cos theta மட்டும் தெரியாது. cos theta எப்படி கண்டுபிடிப்பாரு? இந்த sin thetaல இருந்து கண்டுபிடி. எப்படி தெரியுங்களா? triangle law of properties, a basic trigonometry. Suppose this theta is there, sin theta we can call it as opposite by hypotenuse. Your opposite side I can paint this as root 15 and your hypotenuse is 4. Can you anyone tell me what is adjacent side using a Pythagoras theorem? The square root of which is equals to AC square. Suppose I can put AB AC. Your AC square is equals to square root of AB square, BC square, which is equals to hypotenuse square AC square minus AB square. 4 square பண்ணா 16, root 15 square பண்ணா 15. Therefore square root of 1, your BC உடைய value 1, which means that your adjacent side is 1. இப்போ மூணு பக்கமா தெரியுது, adjacent side, opposite side and hypotenuse. Then we can find easily the cos theta. But the cos theta is equals to what? Adjacent side by hypotenuse. So which is equals to adjacent side is 1 divided by 4. Now you apply 16 minus 4. Modulus of b is what? Modulus of b என்ன? 4. Modulus of c is what? 1 into cos theta, which is equals to 1 by 4 plus 4 equal to lambda square. 4 4 cancel, minus 4 plus 4, your lambda square is equal to 16. The lambda is plus or minus 4. எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு plus 4 இருந்தா plus 4 போடுங்க, minus 4 இருந்தா minus 4 போடுங்க. That is the answer. Okay, please take down. Shall we do one more problem? நாளைக்கு போடலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல we have நிறைய டெக்ஸ்ட் புக் இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. we'll do it in the next week. Please kindly, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரெகுலரா it's my mistake. I don't want to take much more time from you. With this we'll stop today. We'll continue in the next class. Please நீங்க இப்பத்துல இருந்தே those who are preparing for entrance, that too the premier exam, the entrance exam, JEE main exam காக நீங்க prepare பண்ணனும். You want to crack that, you want to reach that, you want to bombard that, என்ன வேணா சொல்லலாம். அதை கிராக் பண்ணணும், அதை டார்கெட் அடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொன்னா start the preparation now itself. Plus 2 போய் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காத. டுடே நான் ஏற்கனவே சொன்னேன், டுடே இஸ் த டே. தள்ளி போடவே போடாத. Procrastination is always the thief of the time.
என்னென்ன பாடம் நினைச்சோமோ படிங்க. ரைட்டா? With this we'll stop today. We'll continue the next class. Thank you very much. I expecting all the students to join the next week. ஓகேவா? நான் நியூ சாப்டர் நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா ஸ்டில் வி ஹேவ் சம் இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். அதை நம்ம போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். With this we'll stop. Thank you, sir. Thank you, Thank you sir. very much. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you.